யாரெல்லாம் ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பீப்பிள் வந்து இன்றைக்கி வீட்டில் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்ட்டு. ஆனால் ரிசல்ட் இருக்கான்னா ஓரளவுக்கு கிடச்சிட்ருக்கும். நேச்சுரலாக யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம், கிடைக்காமலும் இருக்கலாம். இப்போ நிறைய இன்றைக்கி சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் முகப்பொரு அதிகமாக இருக்குது, மங்கு வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாத ஸ்கின் சுருக்கமாக இருக்குது, ஏஜ் ஆன மாதிரி இருக்கலாம். அப்புறம் சில கருவளையங்கள் இருக்கலாம், அங்கங்கே வந்து பிளாக்காக இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்ம உணவு பழக்கம் தான். இப்போ நல்லதாக நம்ம வந்து நிறைய ஆயில் ஃபுட் ஐட்டம் சாப்பிடும்போது முகப்பொரு அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மங்கு ஏன் வருது அப்படின்னா நிறைய லேடிஸ்க்கு வந்து இன்றைக்கி யூட்ரஸ் நிறைய ப்ராப்ளம் வரும், கர்ப்பப்பை பிரச்சனைகள் நிறைய வரும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிக்குது. அப்புறம் வந்துட்டு சுருக்கம், நம்மளோட ஏஜிங் ப்ராசஸிங் வந்து சின்ன வயசாக இருப்பாங்க, 10 ஏஜ் ஆன மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. கரும்புள்ளிகள் நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா பிம்பிள்ஸ் வந்தோடனே கிளி அந்த அதெல்லாம் என்ன ஆகும்னா அப்படியே புள்ளியாக இருக்கும், கருப்பாக இருக்கும், நல்ல கலராக இருப்பாங்க, கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருந்து நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க கிளென்சர். இது வந்து நீம் அண்ட் டர்மனிக்லேருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கின்னில் வந்து 7 லேயர் இருக்குது, அந்த வந்து டீப் கிளென்சிங் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து டோனர், ஆலோவேரா, குக்குமர், ஆலம் இந்த கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டீப் கிளென்சிங் பண்ணும்போது நம்ம போல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். இந்த டோனர் யூஸ் பண்ணும்போது அந்த போல்ஸ் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகிரும். ஆலம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து டைட்டனிங் பண்ணி கொடுக்கும், அதுக்காக சீரம். நெக்ஸ்ட் வந்துட்டு சீரம் வந்து ஆலிவ் ஆயில், அலமண்ட் ஆயில், குங்குமாதி ஆயிலேருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சீரம் வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முகம் வந்து சுருக்கமாக இருக்கும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அது மங்கு இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சீரம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குது, நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. அடுத்தது மாய்ஸ்சரைசர். இப்போ நம்ம வெயிலில் போகிறோம், நம்ம ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைசர் ஆகாத இருக்கும்போது கிளென்சர், டோனர், சீரம் யூஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னா அலமண்ட் ஆயில், ஆலோவேரா, கணக்காயில் வந்து 10 வகையான மூலப்பொருள்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுதான் கணக்காயில், அதை ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதை போட்டுட்டு நம்ம வெளியே போனோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்துட்டு வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து டார்க்னஸ் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த நம்ம அழுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்குள்ளே போய் படிஞ்சிரும். பட் இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த அழுக்கு மேலேயே தான் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். இப்போ நம்ம வெளியே போயிட்டு வந்து ஒரு டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் அந்த டிஷ்யூவில் தெரிய ஆரம்பிக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னா ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம காலையில் யூஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் வந்து அந்த டயர்னஸே இருக்கிறதில்ல, நல்லா பிரிஸ்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. உங்களுக்கு இதை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த கீழே எனக்கு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.